ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. பாட்டாளி மக்கள் கட்சியில பனிப்போராக நீடித்து வந்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி முதல் முற்றி வெளிப்படையான போராகவே மாறி இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான புகார்களை சொல்லி அவருக்கு தலைமை பண்பு இல்லை, அவர் என்னை அவமானப்படுத்தினார், பலத்தகடா மார்பல பாய்ந்தது போல இருக்கிறது, அவருடைய தாயை தாக்கினார், பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி எதை சொல்ல எதை விட என்று சொல்லும் அளவுக்கு அடுக்கடுக்கான புகார்களை வச்சிருக்கிறார். திரு செந்தில்வேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், இதை எப்படி பாக்குறீங்க? ஹரி, நம்ம ஆயுதத்துல இது குறித்து பேசி உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன், இந்த தலைவர் பொறுப்பை ராமதாஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த முறையை சொன்னேன். அவர் அஇஅதிமுக கூட்டணியை தான் அவர் விரும்பினார், பாஜக கூட்டணி அவர் விரும்பவில்லை. எனவே அவர் அப்பத்திலிருந்து அந்த முரண்கள் ஏற்பட்டிருந்துச்சு. இனியும் அன்புமணி ராமதாஸை தொடர்ந்து தலைவர் பொறுப்பில் நீட்டிக்க செய்தால் அது பாட்டாளி கட்சிக்கு ஒரு பெரிய சரிவை தந்துவிடும் என்பதால், ஏன்னா பாஜக ஏதோ ஒரு இடத்துல அன்புமணி ராமதாஸை மிரட்டியோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையிலேயோ பாஜக தன்னுடைய பேர வலிமையை அதிகப்படுத்தி கொண்டு பாட்டாளி கட்சியை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது என்பதை தன்னுடைய நீண்ட நிதி அரசியல் அனுபவத்தின் மூலம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டார். அதனாலதான் அந்த தலைமை பொறுப்பை தானே கையில் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்கனவே வைத்திருந்தேன். இன்னைக்கு இந்த சண்டை வெளிப்படையாக வந்திருக்கிறது, ரொம்ப பகிரங்கமாக இது தெரிந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அரசியல் ரீதியாக எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு மாபெரும் இயக்கம், ஒரு மிகப்பெரிய இயக்கத்திற்குள் நடக்கக்கூடிய இந்த தலைமைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த சண்டை அப்படிங்கிறது உள்ளபடியே வேதனை அளிப்பதாகத்தான் இருக்கிறது, வருத்தம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. விரைவில் அவர்கள் இருவரும் கூடி பேசி ஒரு ஒருமித்த முடிவுக்கு அந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு சமூக நீதி பாதையில் மக்கள் நலன் சார்ந்த முடியாதா? ஏன்னா அவரே 14 பஞ்சாயத்து நடந்திருக்குங்கிறார். 14 பஞ்சாயத்துல ஏற்படாத தீர்வா இந்த வெளிப்படையான பகிரங்கமான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு வந்துரும்? இல்ல, கஷ்டம் தான். அது நீங்க சொல்றது சரிதான், அது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். ஆயினும் ஒரு மாபெரும் இயக்கம், நான் மீண்டும் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு, அது வேறு. அதை தாண்டி இடஒதுக்கீடு சார்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான பங்களிப்பில் அவருடைய பங்களிப்பும் கணிசமாக இருந்தது தொடக்க காலத்தில் அப்படிங்கறத மறுத்துவிட முடியாது. அதன் பிறகு அவர்கள் பாதை மாறி போனாலும் விலகி போனாலும் கூட சமூக நீதி பாதையில் பயணித்த ஒரு இயக்கம் அது இன்னைக்கு இப்படி பிளவுபட்டு நிற்பது அல்லது சண்டை போட்டு நிற்பது அப்படிங்கிறது அவர்கள் இன்றைக்கு ஆன் டேட் அவங்க பெருவாரியாக வன்னியர் சமூக மக்களுக்கான உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சமுதாய மக்களுக்கும் அது பின்னடைவை தரக்கூடியதாக இருக்கும், அந்த அரசியல் கட்சிக்கும் பின்னடைவை தரக்கூடியதாகத்தான் அமைந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய வேறு சில கருத்துக்கள் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அந்த செய்தியை பார்த்தும் போது உள்ளபடியே நான் கொஞ்சம் நடுங்கித்தான் போயிட்டேன். பெற்ற தாயின் மீதே கண்ணாடி பாட்டில் ஏதோ சம்திங் பாட்டில தூக்கி வீசி எறிந்து தாக்கினார், நல்ல வேளை அது அவங்க மேல படல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னதை கேட்டு உள்ளபடி நான் ஆடி போயிட்டேன். இது இவ்வளவு தூரத்துக்கு சென்ற பிறகு இது ஒட்டுமா, எந்த அளவிற்கு ஒட்டும் என்றும் தெரியவில்லை. உளவியலாக மருத்துவர் ராமதாஸ் மிகவும் உடைந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தெரியுது. அதாவது அவர் அழைத்த பிறகு வெறும் 8 மாவட்ட செயலாளர்கள் தான் வந்திருந்தார்கள் அப்படிங்கிறது அவர் 0ல இருந்து ஆரம்பித்த ஒரு இயக்கம். இன்னைக்கு அந்த இயக்கத்தில் தனக்கு மரியாதை இல்லை என்ற ஒன்றை நிச்சயமாக எந்த ஒரு தலைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அதை டாலரேட் பண்றது, அக்செப்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். அதுவும் அவருடைய மகன் மூலமே அவருக்கு நடக்குது அப்படிங்கறத அவரால் இன்னமும் ஜீரணிக்க முடியல. அந்த அதிருப்தியை அதைத்தான் அவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு தூரம் இது இனி ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஆயினும் இது போன்ற சண்டை ஒரு இயக்கத்திற்கு அழகல்ல. அந்த இயக்கம் மீண்டும் சமூக நீதி பாதைக்கு திரும்ப வேண்டும், ஒரு பயனுள்ள பாதையை முன்னெடுத்து செல்லணும். அதற்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எல்லா கட்சிகளுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்திலும் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் என்று பிரிந்த போது நடந்த சண்டையிலும் பாஜக பெயர் அடிபட்டது, பாஜக தான் காரணம் என்று. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையிலும் பாஜகவினுடைய பெயர் அடிபடுகிறது. நான் அகைன் ஏதோ பாஜகவின் மீதான விமர்சனத்தையோ வெறுப்பையோ நான் கற்க விரும்பல இந்த உரையாடல்ல. பட் பாஜக ஒரு மாநிலத்தில் வளர்வதற்கு இன்ச்சா ஒவ்வொரு கட்சியையும் ஏதோ ஒரு இடத்துல கபலீகரம் செய்து அல்லது ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்சியை தன் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் என்பதற்கு இது மேலும் ஒரு சான்று. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பாஜகவிடம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமும் தேவையும் இது. ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.